என்னன்னு கோவமா? பேச மாட்டியா? நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அதான் எல்லாருக்கும் 3 months போனஸ் கொடுத்துட்டீங்களே, இனிமே என்ன சார்? ரொம்ப சந்தோஷம். 3 months போனஸ்னா சும்மாவா சார்? பணம் கொடுத்துட்டா போதுமே. மனச பத்தி இங்க யாருக்கு என்ன சார் கவலை? அனு, அது எம்ப்ளாயிஸ்க்கான போனஸ். நானும் எம்ப்ளாயில ஒருத்தி தானே சார். வேற என்ன ஸ்பெஷல்? யாருக்கிட்டயும் எப்படி சொல்லாம போனீங்களோ அதே மாதிரி தானே என்கிட்டயும் சொல்லாம போனீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நானும் ஒரு எம்ப்ளாயி மட்டும்தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். அனு, நான் ஏற்கனவே பல பிரச்சனையில இருக்கேன். இப்பதான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. வேண்டாம் சார், வேண்டவே வேண்டாம். நானும் உங்ககிட்ட எதையும் கேட்கல, நீங்களும் என்கிட்ட எதையும் சொல்லவும் வேண்டாம். ஸ்வப்னா மாதிரி, தீனா மாதிரி, மீரா மேம் மாதிரி ஆபீஸ்ல நானும் ஒரு ஆள். எனக்கு நைட்டோட நைட்டா நீங்க காணாம போனீங்களோ அன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். குல்பே, 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 குல்பே. என்ன சொல்லும்? சந்தோஷமா ஓடி வந்த, இங்க வந்தது முகம் மாறி போச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீங்களும் ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்றது? இல்லையே, நீ ஓடி வரும்போது பார்த்தனே, உன் முகம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. 1000 வால்ட்ஸ் பல்பை ஆன் பண்ண மாதிரி இந்த இடமே ஒரு செகண்ட் வெளிச்சமாச்சு. கவனிக்கலையா? நான் கவனிச்சேன். அதெல்லாம் உங்க கற்பனை. நான் இதுக்கு இப்ப சந்தோஷமா வரணும்? நான் உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி. நீங்க பாஸ். ஒரு பாஸ் ஏன் எம்ப்ளாயிய பார்க்க என்ன நேரத்துல வரணும்? எப்ப எங்க வரணுங்கிறதெல்லாம் என்னோட இஷ்டம். அதையெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. எரிச்சல கலப்பாதீங்க சார். என்ன விஷயம்? அடுத்து என்ன ப்ராஜெக்ட்? இப்ப உடனே கிளம்பி வரணுமா? கோண்டு கிளிய 2 நெல்ல காட்டி வா வான்னு கூப்பிடும் போது அது ஓடி வருமே, அந்த மாதிரி தானே சார் நானும் உங்களுக்கு. அதான் 3 months போனஸ் கொடுத்துட்டீங்களே, அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. சூப்பர். மூச்சு விட்டுக்கோ, மூச்சு விட்டுக்கோ. எந்த ஹாப்பினஸையும் பார்க்காம பொட்டுன்னு போயிட போற. நான் போறேன். ஐயோ, மல்லிகைப்பூ எப்படி வேண்டான்னு சொல்றது? பூ, குங்குமம், வளையல் எல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்வாங்களே. இப்போ என்ன பண்றது? இந்த சூர்யா சார் வேணும்னே பண்றாரு. என்ன யோசிச்சுட்டே நிக்கிற? நான் வேணா வச்சு விடவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இதுவே போதும், நீங்க கிளம்புங்க. ஆமானு, ஒரு பாஸ் இதுக்கு ஒரு எம்ப்ளாய்க்கு பூ கொடுக்கணும். எல்லாம் தலை எழுத்து சார். அந்த பாஸுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு தெரியாது. இப்படிதான் கண்ட நேரத்துல ஏதாவது செய்வாரு. எம்ப்ளாயியோட தலையெழுத்தாச்சேன்னு சரி சரின்னு போக வேண்டியதா இருக்கு. மாசம் மாசம் சேலரி வருதுல்ல. ஏன் இவ்வளவு கோவமா இருக்கானு? அப்போ நீங்க பண்ண காரியத்துக்கு கொஞ்சுவாங்களா? நீ கொஞ்சமே நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். இந்த பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல, ஆனா தான் இஷ்டப்படி எல்லாம் செய்யறது என்ன பழக்கமோ. நான் போறேன். அனு,
நிமிஷம் திரும்பி பாரேன். ம்ஹும். ப்ளீஸ் அனு. இப்போ எதுக்கு குங்குமம்? வேணும்னா வந்து எடுத்துக்கோ, வேண்டான்னா வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. குங்குமம் பூவெல்லாம் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்கன்ற தைரியத்துல தானே இதெல்லாம் பண்றீங்க. ம். கரெக்டா சொல்லிட்டியா அனு? வெரி குட். சரி கொடுத்தாச்சுல்ல, கிளம்புங்க. அப்ப என் கூட பேசவே மாட்டியா அனு? ஆமா சார், நான் உங்க கூட பேச மாட்டேன். உங்க மேல நான் ஏகப்பட்ட கோவத்துல இருக்கேன். பேசாம இங்க இருந்து போயிடுங்க. அப்ப வேற வழியே இல்ல. ம். டான் டாடாய். ஐயோ, என்ன கத்துற? வளையல் போடுறது என்னோட உரிமை, அத போட்டுக்கிறது உன்னோட கடமை. மறந்துட்டியா? அதெல்லாம் நான் சொல்லவே இல்ல. சம்பாத், ஒரு நிமிஷம் இங்க வா. ஏன் சார் அவனை கூப்பிடுறீங்க? அதுவும் இந்த நேரத்துல, நைட்டு நேரம், யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா? யார் பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு பஞ்சாயத்து வெச்சே ஆகணும். சம்பாத், சார் இங்க வா. இதோ வரேன். குல்ஃபி சார். ஒரு லவ்வர் அவன் லவ் பண்ற பொண்ணுக்கு வளையல் போட்டு விட்டா தப்பா? எந்த அறிவு கெட்டவன் அப்படி சொன்னா? அறிவு கெட்டவன் இல்ல, அறிவு கெட்டவ இவதான் சொல்றா. அனு, வளையல் போடுறது தப்பே இல்ல. இவளுக்கு ஒண்ணுமே தெரியல சார். லூசு லூசு. சூப்பர் சம்பத், இன்னைக்குதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போட்டு விடுங்க சார், போட்டு விடுங்க. உன் முன்னாடியே வா. ஐயோ சார். சம்பத்தே சொல்லிட்டானோ? ஐயோ, நான் கையெல்லாம் தரமாட்டேன். ஐயா லூசு, கை கொடுக்க ஏன் இவ்வளவு வெக்கப்படுற? உனக்கு எதுவும் தெரியாதுடா, சும்மாரு மானத்தை வாங்காத. வளையல் போடுறது ஒரு தப்பா சம்பத்? தப்பே இல்ல சார், நீங்க போடுங்க, நான் பாத்துக்கிறேன். சார் தயவு செஞ்சு கிளம்புங்க. அப்ப என் மேல கோவம் இல்லைன்னு சொல்லு. உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல சார். கிளம்புங்க சார். அது எப்படி நான் நம்புறது? என் மேல சத்தியம் பண்ணு. உங்க மேல சத்தியமா? எனக்கு எந்த கோவமும் இல்ல. அது சம்பத், நீதான் சாட்சி. நாளைக்கு திரும்ப கோவப்பட்டா நாளைக்கு நைட்டும் இதே கெட்டப்ல கையில வளையலோட நான் வருவேன். ஐ அம் வெயிட்டிங் சார். உன்ன மாதிரி வீட்டுக்கு கொடுத்த இருந்தா எல்லா லவ்வர்ஸுக்கும் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? சூப்பர் சம்பத். பாய் சார். குல்ஃபி இரு தரேன். இந்தா. தேங்க்யூ சார். பாய் சார். அனு, நான் வரேன். ஏய், அப்படி என்னடி இருக்கு அந்த போன்ல? நேத்தே பிடிச்ச நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இப்படி போனே நோண்டிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் பாத்துட்டு இருந்தேன். ஏய், அவ நார்மலா தான் இருக்கா. நீ சும்மா ஏதாவது பேசி குழப்பாத. ஏதாவது ஆபீஸ் வேலையா மொபைல பாத்துட்டு இருப்பா. ஆபீஸ் வேலையெல்லாம் போன்ல தான் வருமா? போன் நீ போயிட்டு வரேன்னு சொல்றது கூட அவ காதுல விழலையா? ஐயோ, சித்தி சொன்னாங்களா? நான் கவனிக்கலமா. பாத்தியா, அவ சொல்றதுலயும் நியாயம் இருக்கதான் செய்யுது. அவ சொன்னது உன் காதலே வேலையா? அப்படி என்ன இப்ப பாரு போனையே பாத்துட்டு இருக்கிற நீ? அப்பா ஒரு நிமிஷம் பா. சுப்பு, நான் பேசிக்கிட்டே இருக்க, அவ பாட்டு போயிட்டே இருக்க பாத்தியா? அவ சின்ன பொண்ணு, ஃப்ரெண்ட்ஸுங்க யார்கிட்ட ஏதாவது போன் வந்திருக்கும், ஜாலியா சிரிச்சு பேசலாம்னு போயிருப்பா. இல்ல ஆபீஸ்ல இருந்து ஏதோ முக்கியமான கால கூட இருக்கலாம். அவ வேலையும் இவ வேலையும் ஒன்னா? இவ 10 மணிக்கு ஆபீஸ்ல இருந்தா போதும், யாரும் இவள கேள்வி கூட கேட்க போறது இல்ல. அப்புறம் என்ன போனு? அக்கா விடுக்கா. என்னன்னு கோவம் போயிடுச்சா இல்ல இன்னும் இருக்கா? கோவமா? எனக்கா? உங்க மேலையா? அப்போ உனக்கு கோவம் போகணும்னா நான் ஏதாவது மாறு விஷயத்துல வரணும் போல, அப்படிதானே? சச்ச, அப்படிலாம் இல்ல.
அப்ப வளையல் போடணும், கரெக்டா? ஐயோ, வளையல் போடணும்னு சொல்லி என் உயிரை எடுக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு சம்பத்து முன்னாடி சொல்றீங்க. அவனு லூசு மாதிரி வளையல் போடுங்க சார்னு சொல்லிட்டே இருக்கான். ஒரு நிமிஷம் வெக்கத்துல என் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. வளையல் போட்டா உனக்கு ஏன் வெக்கம் வருதானு? சும்மா இருங்க. ஆமா, நீங்க எங்க போயிருந்தீங்க? அதை விட அதையே கேட்காத. அப்புறம் நம்பியார் எப்படி இருக்காரு? நம்பியார் அம்மா எப்படி இருக்காங்க? நம்பியார் அம்மாவா? கொன்னுடுவேன். சரி, சீக்கிரம் ஆபீஸ் கிளம்பி வா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஆமா, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரம் வந்துடுவேன். யாரடி போன்ல? ஹலோ ஹலோ, என்னடி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? கட்டா இருக்கோமா? யாரடி போன்ல? அது ஆபீஸ் கொலீக் கூடமா. ஆபீஸா? சூர்யா சாரே ஆபீஸ்ல இல்ல. ஆபீஸ் என்னடி ஆபீஸ் உனக்கு? அது இல்லம்மா, ஆபீஸ்ல இருந்து இன்னொரு கொலீக்ஸ் போன் பண்ணிருந்தாங்க. சரி, துணி எடுத்துட்டு சீக்கிரம் வா. திரும்ப போன் பேசிட்டு இருக்காத. இவ எதையும் நம்ம கிட்ட மறைக்கிறான்னு மட்டும் தெரியுது. அதை எப்படி அவகிட்ட கேக்குறது? போன்ல யார் கூட பேசிட்டு இருந்திருப்பா? அம்மா நான் பேசினதை கேட்டிருப்பாங்களோ? நல்ல வேலை, சூர்யா சார் போனை கட் பண்ணிட்டாரு. ஏன் அனு போன் எடுக்க மாட்டேங்கிறா? அனுவோட அம்மா நாங்க பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ? அம்மா மகமாயி, அனு என்கிட்ட இருந்து என்னவோ மறைக்கிறாளோன்னு தோணுது. சின்ன பொண்ணு, எது தப்பு எது சரின்னு முடிவெடுக்கிற பக்கம் அவளுக்கு வந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். இன்னொரு தடவை அனு கல்யாண விஷயத்துல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. அன்னைக்கு பூர்ணி கேட்டா, உன் பொண்ணு யாரையாச்சும் காதலிச்சா என்ன பண்ணுவேன்னு. கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அசால்ட்டா சொல்லிட்டேன். ஆனா இப்போ என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா. என் பொண்ண பத்திரமா பாத்துக்குமா. அம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். இருடி. போனை வச்சுட்டு போயிட்டாளே. போன் இல்லாம ஆபீஸ் போய் என்ன செய்வா? நான் என்ன நம்பி? நம்பியா? யார நம்பி? என்னாச்சு? வீட்ல எதுவும் பிரச்சனையா? வீட்ல ஏதாவது பேசுனியா?
இன்னைக்கு பேசுறேன். உடனே வாங்க. அம்மா, உனக்கு பயமா இருந்தா என்ன பண்ணுவ? அப்பா வர சொல்வியா? நைட்டெல்லாம் தூக்கமே வரலமா. எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. சீக்கிரம் வந்துருவேன். அக்கா என்னக்கா அடுப்புல என்ன வச்சிருக்க? இப்படி ஸ்மெல் வெளியில வரைக்கும் வருது. அக்கா அனு எங்க ஆபீஸ் போயிட்டாளா? ஓ, ஆபீஸுக்கு போயிட்டாளா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையே, வீட்டுல உட்காந்து அப்பாவை பாத்துக்கலான்னு வீட்லயே இருப்பான்னு நினைச்சேன். குழந்தைக்கு பொறுப்பு வந்துருச்சு. சின்ன வயசுல எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஸ்கூலுக்கே போக மாட்டா, அடம் பிடிப்பா, வீட்லயே இருப்பா, என்ன சுத்தி சுத்தியே வந்துட்டு இருப்பா. இப்ப நம்ம பொண்ணு ரொம்ப வளர்ந்துட்டா சுப்பு. பொண்ணுங்கன்னா வளரதான் செய்வாங்க, அப்படியே சின்ன குழந்தையாவே இருப்பாங்க. என்ன பேசுறா இவ? ஆமா அத்தா. அக்கா அக்கா என்ன ஆச்சுக்கா உனக்கு? துணி காய போட போற. என்னாச்சுன்னு கேட்டேனா? நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிற. சொல்லுக்கா, சூரிய சார் வந்திருந்தாரா? இது என்னடி கேள்வி? அவர் நினைச்சப்பெல்லாம் வர. அவர் என்ன நம்ம சொந்தக்காரரா? அவர் அந்தஸ்து என்ன, நம்ம அந்தஸ்து என்ன? நீ எதையாவது பேசிட்டு இருக்காத. சூர்யா சார் வந்தாரான்னு மட்டும் தான் நான் கேட்டேன். அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. என்னாச்சுடி உனக்கு? ஏன் இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? எனக்கு என்னமோ தோணுச்சு, அதான் கேட்டேன். உன் தங்கச்சி உன்ன மாதிரி தான் யோசிச்சேன். அதுக்கு என்ன இப்போ? இப்ப நீ என்ன பண்ண போறக்கா? பூர்ணி, இது ஏன் குடும்பத்து விஷயம். தயவு செஞ்சு இது உனக்கு வேணாம். நானே பெரிய குழப்பத்துல இருக்கேன். ஓ, இது உங்க குடும்ப விஷயம். அப்போ நான் 3வது மனுஷி தானே? சரிக்கா விடு. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். நான் 3வது மனுஷியாவே இருந்துக்கிறேன். ஐயோ ஐயோ பூர்ணி, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. ஏதோ தப்பா. ஐயோ அம்மா மகமாய், இன்னைக்கு என்ன ஆச்சு எனக்கு? எது பேசினாலும் தப்பா போய் முடியுது. ஐயோ, நான் இப்படி சொன்னேன்னு சுப்புக்கு மட்டும் தெரிஞ்சா, கடவுளே. ஏன் குடும்பம்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே சுருக்குனுதாக்கா இருந்துச்சு. அதனால அதுக்காக நான் அப்படியே ஒதுங்கிலாம் போயிட மாட்டேன். ஐயோ பூர்ணி, நான் தான் அந்த அர்த்தத்துல சொல்லன்னு சொல்றேன்ல. ஏதோ ஒரு வேகத்துல வாய் தவறி. இப்ப என்ன, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு கேக்குற முகரைய பாரு. சம்பத், அனு வீட்டுக்கு வர சொல்றாடா. அப்ப அவ ஆபீஸ் போலையா? தெரியல, வா வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துடலாம். சரி வா. அனு, அனு, அனுவை தேடி வந்தீங்களா? ஆமா ஆண்டி. ஏன், அவ ஆபீஸ் போயிருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? வீட்டுக்கு வாங்கன்னு மெசேஜ் அனுப்புனது நான் தான். வீட்ல சீக்கிரம் பேசிடின்னு அனுப்பியிருக்கே. வீட்ல என்ன பேசணும்? நான் கேக்குறது உன் காதுல விழுதா இல்லையா ரம்யா? எனக்கு பதில் சொல்லாம 2 பேரும் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயமா அனு வீட்ல பேசணும்? சொல்லு ரம்யா. 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட என்ன மறைக்க பாக்குறீங்க? ஐயோ ஆண்டி, அப்படிலாம் எதுவும் இல்ல ஆண்டி. உன்னை என் பொண்ணு மாதிரி தானே நினைக்கிறேன் ரம்யா. இது வரைக்கும் என்னைக்காவது உன்னை வேற என்ன பிரிச்சு பாத்திருப்பேனா? நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேனா நான் என்ன பண்றது? எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டி. ஒன்னும் தெரியாமதான் வீட்ல பேசுங்கன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காளா? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, சாதாரணமா தான் அனுப்புனேன். எது, வீட்ல பேசுன்னு அனுப்புனது உனக்கு சாதாரணமா அனுப்புனதா? அப்படி ஏதாவது இருந்தா அனுவே உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாளா ஆண்டி? ரம்யா அனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு.
அவங்க 2 பேரும் ஏதாவது பேசியிருப்பாங்க. அத போய் சொல்லுனா ரம்யா என்ன சொல்லுவா ஆண்டி? அதோட உங்க அனுவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? உங்ககிட்ட சொல்லாதியா எங்க கிட்ட சொல்ல போது? கரெக்டா ஆண்டி, உங்க அணுவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஆபீஸ்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா ஆண்டி? அப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியுமா? சும்மா டெய்லி ஆபீஸ்ல நடக்கிறதெல்லாம் பேசி நாங்களே சிரிச்சுப்போம் ஆண்டி. அவ்வளவுதான் ஆண்டி. எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டி. நான் மெசேஜ் அனுப்பிட்டேன். தெரியாதா? அப்ப இதுல அனுப்பியிருக்க என்னடி? அது 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 வந்து ஆண்டி ஆண்டி, அது அனுவோட ஃப்ரெண்டு ஒரு பையனை லவ் பண்றா. அதுக்கு தான் அவ ஹெல்ப் பண்றா. எங்க அம்மா அப்பா சரின்னு சொன்னாதான் நானும் ஹெல்ப் பண்ணுவேன்னு அனு சொல்லி இருக்கா. அத சொல்லிட்டியான்னு தான் ரம்யா அனுகிட்ட சொல்லிட்டியான்னு கேட்டிருக்கா. என்னது? அனு ஃப்ரெண்ட் லவ் பண்றாளா? இந்த வயசுல லவ் பண்ணாம வேற எப்ப பண்ணுவாங்க? அதுக்கு போய் இவ்வளவு தூரம் ஷாக் ஆகுறீங்க? அனுவோட ஃப்ரெண்டு தானே லவ் பண்ணா. அனுவா லவ் பண்ணா? அனுவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ, ஆனா எங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டி. சரிங்க ஆண்டி, நாங்க வரோம். அது அண்ணே, நீங்க ஸ்டாக் ரூம்ஸ்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்களாமே. அதுல ஒரு ஃபைல் வேணும்னு அனு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் வா வீட்ல போய் எடுத்துக்கலான்னு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். எஸ் ப்ரோ இன்லோ, அதுக்கு தான் அனு வீட்டுக்கு வந்திருக்கா. அஃபீஷியல் ஜாப். அனு வரான்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அதானே, அது எனக்கு எப்படி தெரியும்? சந்திரா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா பண்றான். இப்ப சொல்லிட்டு இருந்ததை வச்சு நானா கெஸ் பண்ணேன். ஜஸ்ட் கெஸ். அதோட அனு வேற எதுக்கு இங்க வர போறா? மான்சி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். எப்படியோ அனு நம்ம வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கம்மானு, ஃபைல்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு நான் காமிக்கிறேன். சந்திரா, யூ வெயிட், I'll take care. கம் அனு. வந்துடுறேன். அம்மா, அனு ஏன் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்தா? அதான் சந்திரா சொன்னானே, ஏதோ ஃபைல் வேணும்னு வந்தான்னு. ஓஹோ. சூர்யா, சந்திரா கிட்ட இவ்ளோ சீக்கிரம் நல்ல பேர் வாங்கின ஒரே பொண்ணு அனுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, சந்திரா ஏமா அனுவை வீட்டுக்கு கூட்டு வந்தா? இப்பதானே சொன்னேன், ஏதோ ஃபைல் வேணும்னு சொன்னான்னு. சொன்னீங்கல்ல. எஸ் எஸ். வா பங்கஜ். என்ன பங்கஜ், நீ மட்டும் வந்திருக்க? மீராவையும் வர சொல்லிட்டினா ஆபீஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன், என்னாச்சு? அவன் உன்னை கிண்டல் பண்றான்பா. சும்மா இரு சூர்யா. சுகந்தி, பங்கஜ்க்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா. அப்படியே அனுக்கு ஒரு காஃபி. அனுக்கு ஒரு இஞ்சி டீ.
அனு அம்மா அது ஆ, 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 அது அது அந்த ஸ்கிரீன், அந்த இடம். அது அது மாமின்லோ can we மான்சி? take one selfie? ஆ, இன்னைக்கு தான் அனு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கா. எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? கரெக்ட் மான்சி, எடுத்துக்கலாம். நல்லதா இருக்கும். எனக்கும் அனுவை வீட்டுக்கு கூப்பிடணும்னு ரொம்ப நாளா ஆசை. அது சந்திராவே செஞ்சுட்டான். அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி அனு, வாங்க எல்லாருமா சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். ஆ? வா அனு. ம். ஓகே அனு, டைம் ஆச்சு, ஆஃபீஸ் போலாம். ம், நீ போயிட்டு வா சூர்யா. வா அனு போலாம். அனுவை ஏன்பா கூப்பிடுற? அவ இன்னும் ஃபைல்ஸ் எதுவும் பார்க்கல. அவளுக்கு வேலை இருக்கு, நீ மட்டும் போயிட்டு வா. கரெக்ட் சார். அவங்க வேலையை முடிச்சுட்டு வரட்டும். வாங்க நம்ம போலாம். இல்ல சார், நம்ம அனுமடத்தையும் கூட்டிட்டு போயிடலாம். ஏதாவது ஒண்ணு சொல்லு பங்கஜ். நானும் எவ்வளவோ சொல்லணும் தாமா நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு இது ஒண்ணுதான் சொல்ல முடியுமா? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, ஏகப்பட்ட வேலை இருக்குமா. ஏன் உங்க பாஸ் மிரட்டுறானா? மிரட்டுறாருன்னு சொல்ல முடியாதுமா. ஆனா இனஃப் பங்கஜ். வா அனு போலாம். பட் ப்ரோன்லோ, அனு ஃபைல்ஸை செக் பண்ணவே இல்லையே. சந்திரா சொல்லு. எல்லா ஃபைல்ஸும் டிஜிட்டலைஸ் பண்ணி ஆபீஸ்ல இருக்கு. அனு இங்க வேலை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. ஆபீஸ்ல இருந்தா கொஞ்சம் வேலையாவது நடக்கும். என்ன அனு, கிளம்பலாமா? ம். இருங்க ப்ரோன்லோ, ஒரு செல்ஃபியாவது எடுத்துக்கலாம். இப்ப ரொம்ப முக்கியம் இல்ல மான்சி. ஆமா சந்திரா, ரொம்ப முக்கியம் தான். நீ வா அனு. கம் கம். மான்சி மான்சி மான்சி, இரு இரு இரு. அட வாங்க பங்கஜ். ஓகே மேம், வரேன். வரேன் சார், வரேம்மா. இன்னொரு தடவை சாப்பிடுற மாதிரி வா. நிச்சயம் வரேம்மா. இப்படிதான் சொல்ற. ஆனா இனிமே எப்ப வருவியோ. ஆனா ரொம்ப நாள் கழிச்சு நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, வரேன். அனு, நீ எப்ப ஃபைல்ஸ் பாக்குறதா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு தாராளமா வரலாம். சந்திரா சார், எந்த ஃபைல்ஸ் வேணும்னாலும் அவங்க கேட்டா நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன். எதுக்கு அவங்க வீணா அலையணும் சார்? நோ 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 நோ, அனுவே வந்து எடுத்துக்கலாம். ஓகே அனு, இட்ஸ் டைம் டு மூவ். வரேம்மா. பாய் அனு. பாய் மேம். அம்மா வரேம்மா. வாங்க பங்கஜ். சார், ஏதாவது பேசுங்க சார். என்ன பேச? நீ இப்ப வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. சந்திரா சார் வீட்டுக்கு வான்னு கம்பல் பண்ணி கூப்பிட்டாரு. சரி, உங்களுக்கும் ஸ்வீட் சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு வந்தேன். உன்னை திடீர்னு எங்க வீட்டுல பார்த்ததும் என் நெஞ்சு எப்படி படபடுத்தது தெரியுமா உனக்கு? ஆமா சார், கொஞ்சம் வேகமா தான் அடிக்குது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு எனக்கு ஷாக் கொடுத்தீங்கல்ல, அப்போ இப்படிதான் என் மனசும் அடிச்சிருக்கும். சோ ஸ்வீட் ரிவெஞ்ச். ஆனா சார், உங்க வீட்ல நம்ம லவ் பத்தி சொன்னா எல்லாரும் ஒத்துப்பாங்களே, அப்புறம் எவ்வளவு டென்ஷன்? டென்ஷன் இல்ல, ஒரு டிஃபரெண்ட் ஃபீலிங், அவ்வளவுதான். அதான் ஏன்னு கேக்குறேன். பின்ன பேசிட்டு இருக்கும்போது போனை கட் பண்ணா டென்ஷன் ஆகாதா? அப்புறம் திரும்ப போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, மெசேஜ் அனுப்பினாலும் அதுக்கு ரிப்ளை இல்ல. ஓ அதுவா? என்ன அதுவா? சார், நீங்க பேசிட்டு இருக்கிறப்போ அம்மா டக்குனு போனை வாங்கிட்டாங்க. நல்ல வேலை, நீங்க அதுக்குள்ள கட் பண்ணிட்டீங்க. எனக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் என்னமோ சமாளிச்சு ஆபீஸ்க்கு போனா போதுன்னு ஓடி வந்துட்டேன். அந்த டென்ஷன்ல போனையும் வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். மை காட், போன் உன் வீட்ல இருக்குன்னு தெரியாம நான் மெசேஜ் பண்ணிட்டேன். நான் வேணும்னு பண்ணல சார். ஆபீஸ்க்கு வந்ததும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள சந்திர சார் கூட்டிட்டு வந்துட்டாரு. அனு, நீ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி அழகான அமைதியான இடத்துல
சந்தோஷமா மனசு விட்டு பேசினாதான் நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். நாம என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என்ன பத்தி உங்களுக்கும் நல்லா தெரியும். நாட் இனஃப் அனு. இன்னும் புரிஞ்சுக்கணும். உன் கூட பேசணும்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பேச பேச தீராதனு. இந்த வானம் மாதிரி, இந்த காத்து மாதிரி எவ்வளவு பேசினாலும் இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். எனக்கும் அப்படிதான் சார். இப்பெல்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குதா? உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும், உன் கூடவே இருக்கணும். இது மட்டும்தான் தோணுது. உங்களுக்கு இப்பதான் அப்படி தோணுது சார். உங்களை பார்த்த நாள்ல இருந்தே எனக்கு அப்படிதான் தோணுது சார். என்னடா சம்பத், புஷ்பா ஆண்டி திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறாங்க? அவங்க கரெக்டா தான் பேசுனாங்க. நீ தான் லூஸ் மாதிரி மெசேஜ் அனுப்புன. கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா? டேய், அனு போன் அவங்க கிட்ட இருக்குன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? இதுக்குதான் ஒரு கோட் வேர்டு வச்சுக்கணும். முதல்ல ஒரு டாட் அனுப்பணும், பதிலுக்கு அவர் 2 டாட் அனுப்பணும். அப்படி அனுப்புனா போனு அவகிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்படி பதில் வரலனா போனு அவகிட்ட இல்லைன்னு அர்த்தம். அட பாவி, எங்கடா படிச்ச இதெல்லாம்? அதெல்லாம் சீக்ரெட், உன்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். டேய், இப்ப என்னடா பண்றது? அனு கிட்ட சொல்லலான்னு பார்த்தா போன் வீட்ல வச்சுட்டு போயிட்டா. பேசாம நம்ம சூர்யா சார் கிட்ட சொல்லிடலாமா? திரும்பவும் நீ லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணி வைக்காத ரம்யா. சூர்யா சாருக்கு போன் பண்ணி அனு உங்க கூட தான் இருக்காலாம் கேப்பியா நீ? கரெக்டா சம்பத். சரி, அனு வரும்போது வரட்டும், என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். நல்ல வேலை நம்ம புஷ்பா ஆண்டி கிட்ட எதுவுமே உளரல. அப்படி ஏதாவது உளறி இருந்தா அவ்வளவுதான். கிடைச்சிடுச்சு, என்னோட மொபைல் கிடைச்சிடுச்சு. சோப்பு தண்ணி அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. சார்ஜ் மட்டும் போட்டேன்னா டக்கு நடக்கு டக்கு டக்கு நடக்கு டக்கு 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 டக்கு. என்ன அப்ப 2 பேரும் சைகையிலேயே பேசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, இப்பெல்லாம் சார்ஜ் போடும்போது போன் வெடிச்சிடுதான் டம்முன்னு. கரெக்டா சொன்ன. சார்ஜ் போட்ட உடனே எப்படி வெடிக்க போகுதுன்னு மட்டும் பாரு.
ஊதுங்கடா சங்க, இது தண்டா சோறு கெங்க, ஊதுங்கடா. அண்ணே என்னண்ணே ஒரே ஆட்டமா இருக்கு? போன் ரெடி ஆயிடுச்சா? எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும் இந்த ரகுபதியோட வெற்றியை தடுத்து நிறுத்தவே முடியாது. தங்க வாத்துமா, தங்க வாத்து. என்னண்ணே இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா என்னன்னு தான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீ என்ன பண்ற? அப்படியே போய் ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா, சந்தோஷமா உட்கார்ந்து குடிப்போம். சார்ஜ் ஏறுதே, சார்ஜ் ஏறுதே. எதுக்குப்பா இப்படி கத்துற? நான் பயந்தே போயிட்டேன். பயந்தல்ல, பயந்தல்ல, அதுக்கு தான் கத்துறேன். டன் 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 டன். அண்டாகாகசம் அபோகாகசம் திறந்திடு சீசே. எஸ்கியூஸ் மீ சார், நீங்களும் விலைக்கு ஏற்றிட்டு போலாமே சார்? சார் 2 பேரும் லவ் பண்றீங்க, லேண்ட் ஏற்றிட்டு போங்க சார். சார் இது லவர்ஸுக்கு ஃபேமஸான இடம் சார். இங்க வர்ற லவர்ஸ் எல்லாமே லேண்ட் ஏற்றிட்டு தான் போவாங்க. எல்லாமே ஒரு நம்பிக்கைமா. லவர்ஸ் இங்க லேண்ட் ஏத்துனா அவங்க லவ்ல எந்த ப்ராப்ளமும் வராது. அவங்க லவ் சக்சஸ் ஆகும்னு அவங்க நம்பிக்கை. 2 பேரும் சேர்ந்து ஏத்துங்க சார். நாமளும் லேண்டில் ஏத்தலாமா? அனு சார் ப்ளீஸ் சார். ஓகே, கொடுங்க. எவ்வளோ? 100 rupees சார். என்ன? தேங்க்யூ வெரி மச் சார். அனு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் சார். வா. இப்ப சந்தோஷமா? போலாம். ஆன்ட்டி, அனு இன்னும் வரலையா? எல்லாம் வர நேரம்தான். அனுவோட போனை கொஞ்சம் குடுக்குறீங்களா? அவ ஆபீஸ்க்கு போன் பண்ணி கிளம்பிட்டாளான்னு கேக்குறேன். எதுக்கு? ஆபீஸ்க்கு போனவளுக்கு வீட்டுக்கு வர தெரியாதா? இல்ல போன வீட்ல தான் விட்டுட்டு போயிருக்கோமே, ஒரு போனை பண்ணி என்ன ஏதுன்னு சொல்ல தெரியாதா? எல்லாம் அவளே வருவா, இல்லனா போன் பண்ணி சொல்லுவா. நீ கிளம்பு. பாய் சார். இவ்வளவு சீக்கிரம் போகணுமா? சார் இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்களோட தான் இருந்திருக்கேன். ஆபீஸ்க்கும் போகல, வீட்லயும் சொல்லல. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்திருக்கலாம்ல. இப்போ என்ன? என் வீட்ல டிராப் பண்ற சீன். அதாவது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத சீன் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. எஸ் அனு, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி அந்த இடத்துக்கே போயிடலாமா? ஐயோ சாமி, ஆளை விடுங்க. ஆபீஸ் விடுற டைமுக்கு வீட்டுக்கு போயிட்டா நல்லதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா பயங்கர கோவத்துல இருப்பாங்க, எப்படியாவது சமாளிக்கணும். ஓகே அனு, டேக் கேர். அப்புறம் அனு, ரொம்ப முக்கியமான விஷயம். இனிமே போனை உன் கையிலேயே வச்சுக்கோ. வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னா சொல்லாத, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். புரியுது சார். See you அனு. See you சார். I love you. என்ன சார்? I love you. I love you too. அத்தா, உங்க ஃப்ரெண்டு பையனோட ஜாதகம் வந்துருச்சா? வந்தது, பட் அது வேலைக்கு ஆகாதுமா. ஒத்து போல. வேற பையன் தான் பார்க்கணும்.
இப்ப எதுக்கு இந்த பேச்சு? என்னக்கா நீதான் பொண்ணு கல்யாணம் பரப்ப இப்ப நீயே எதுக்கு இந்த பேச்சுன்னு கேட்டுட்டு இருக்க? என்னன்னு பதிலே பேச மாட்ற? ஏதாவது பையனை பிடிச்சிருந்தா சொல்லு, நல்ல பையனா இருந்தா அவனையே பார்க்கலாம். பூர்ணி உன்கிட்ட தான் இப்ப எதுக்கு இந்த பேச்சு? இருக்கா, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்க போறோம். அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ள பார்த்தா தானே நல்லது. நீ எப்ப வருவன்னு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடி ஆச்சு? வீட்ல பிரச்சனை எதுவும் ஆகலையே? அம்மா முகம் கொடுத்து பேசுனடி, ரொம்ப கோவமா தான் இருக்காங்க. பின்ன என்ன கொஞ்சுவாங்களா? பேசாம நானே போய் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவா. கரெக்ட் அனு, உடனே போய் சொல்லிடு. நீ வேற மெசேஜ் அனுப்பி எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்க. தெரியாம நடந்துருச்சுடி, சாரிடி. இந்த பூர்ணி சித்தி வேற அந்த மாப்பிள்ள பாக்கவா இந்த மாப்பிள்ள பாக்கவான்னு கேட்டுட்டே இருக்காங்க. உன் சித்திக்கு எப்பவோ உன் மேல டவுட் வந்தாச்சுடி. அவங்க இந்த விஷயத்த சும்மாவே விட மாட்டாங்க. அதான் ஒரே யோசனையா இருக்குடி. அனு, ஒரு விஷயம் சொல்லுடி. எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னா நீ ஏதோ என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டல்ல? சொல்லு ரம்யா. நீயும் சூர்யா சாரும் லவ் பண்ணணும்னு முதல்ல இருந்தே நினைச்சது நான் தான். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா இது சரியா வராதோன்னு தோணுதுடி. ஏண்டி அப்படி சொல்ற? தெரியலடி, எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு நான் எவ்வளவு யோசிச்சு பார்த்தோம், எனக்கு ஆன்சரே கிடைக்கலடி. இந்த விஷயத்த நீ உன் வீட்ல சொன்னா உங்க அப்பா அம்மா அதை எப்படி எடுத்துப்பாங்களோன்னு, என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. கல்யாணம்லாம் விளையாட்டு காரியம் இல்லடி. எங்க வீட்ல பாரு, எங்க அம்மா இன்னைக்கு கூட தனியா தானே இருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? அது இல்ல அனு, கல்யாணம்னு வந்தா 4 விஷயத்த யோசிப்பாங்கடி, அதுக்காக தான் சொல்றேன். நீ என்ன சொல்ல வர? எனக்கும் சூரிய சருக்கும் ஒத்து வராதுனா? அதெல்லாம் இல்லடி, இது வேற. இது என்னமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது வரைக்கும் வீட்ல சொல்லிடு, சோ ஈஸின்னு சொன்னவ இன்னைக்கு என்னடி இப்படி பேசுற? இன்னைக்கு தாண்டி உங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க. அவங்க முகத்தை பார்த்து என்னால பேசவே முடியல. அவங்கள ஃபேஸ் பண்ணவே எனக்கு அவ்வளவு பயம்.